ஐயா விஜய் ஐயா, நீங்கள் இந்திய தமிழ்நாட்டுடைய மினிஸ்டர் ஆகிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். விஜய் ஐயா சார், அதில் அண்ணன் சொல்லிக்கோமே, பிரச்சனை இல்லை. அந்த நீங்கள் தமிழ்நாட்டிலோட சிஎம்மா வர்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம். அந்த கச்சக்கொடி தீவு பிரச்சனையில் அதை கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. என்னென்று சொன்னால், இது தமிழ்நாட்டு மக்களோட இந்த பிரச்சனைகளும் இப்போ இதை பற்றி நீங்கள் நிறைய உங்களுக்கு விளங்கியிருக்கும். நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. எனக்கும் ஒரு ஆதங்கம் சொல்லணும் போல். கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு அது செய்து பாருங்கள். அதைத்தான். ஆனால் நானும் அந்த நாட்டில் இருப்பேன்னு சொன்னால் என்னுடைய குடும்பத்தில் அனைவரோட ஓட்டும் உங்களுக்கு தான். ஆனால் இங்கே இருக்கும் வரைக்கும் ஐயா, இந்த நாட்டு மண்ணை நான் விட மாட்டேன். நீங்களும் உங்களோட நாட்டு பற்றி தேசனாளர், நாங்களும் நாட்டு பற்றி தேசனாளர். ஆனால் எல்லாரும் தமிழன் தான். ஆனால் எப்போவுமே ஸ்ரீலங்கா மண்ணை நான் காய் விட மாட்டோம். ஆனால் எப்போவுமே எனக்கு விஜய் சார் அவர் தான் எங்களுக்கும் ஒரு தலைவர், தளபதி. அதை நாங்கள் எப்போவுமே வெறுக்கவும் மாட்டோம், ஒதுக்கவும் மாட்டோம். தளபதி விஜய். அதை நாங்கள் எப்போவுமே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்களோட தலைவனாக வரணுமென்று ஆசைப்படுறோம். நல்ல ஒரு நேர்மையான அரசியல் ஒன்று நடத்துவீங்க என்று எங்களுக்கு நல்லா தெரியும். அதை மட்டும் சொல்கிறோம். இந்த கச்சத்தீவு பிரச்சனையை கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா எல்லாரும் தமிழன் தான், அங்கே இருக்கிறவன் தமிழன் தான், இந்தியாவில் இருக்கிறவங்களும் தமிழர்கள் தான். ஆனால் தமிழர்கள் குழம்பாமலுக்கு தமிழர்கள் நடக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் யோசித்து நீங்கள் எடுக்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை தானே. வணக்கம் தளபதி. பாசத்துக்காகத்தான் எல்லாரும் சொல்றாங்க. விஜயண்ணா, நாங்க ஸ்ரீலங்கா மண் உள்ள ஒரு மனிதர்கள், நம்பி பாருங்கோ. இத இடத்துல பார்த்து நீங்க புரிஞ்சு கொண்டா சரி. அப்ப இந்தியாவுல இருக்க மக்களும் தமிழனே இல்ல, ஸ்ரீலங்காவில் இருக்க மக்கள் தமிழன் நினைச்சிங்கோ. ஆனா பிரச்சனை வந்தான்னா உண்மையில தலைவா நாங்க நாடத்தான் எதிர்பார்ப்போம், நாட்டையும் காப்பாத்துவோம்.